Hi friends, welcome to Palam tips. Friends, இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போறீங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படினாக்கா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். மறக்காம போய் பாருங்க. சோ இன்னைக்கு வீடியோல ஒரு சில ரிக்வெஸ்டட் வீடியோ ஆட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. இந்த மாதிரி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ வடிகட்டு இருக்கு இல்லையா, சோ அத வந்து எப்படி கிளியர் பண்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இது வந்து நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு கிளியர் பண்ணலாம். சோ எப்படி அப்படினாக்கா இந்த ஃபில்டரை இன்னைக்கு நம்ம லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு மெத்தட்லேயே நான் வந்து கிளியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இப்போ வந்து இந்த ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பேக்கிங் சோடா எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ ஒரு ப்ரஷ் டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. க்ளீனிங்க்கு வச்சுக்கிற டூத் ப்ரஷ் வச்சுட்டு ஸோ எல்லா இடத்துலையுமே பரவலாக தடவி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்க்ரப் கொடுத்து விட்டுடுங்க. ஸோ இந்த பிளேட்லேயே இதை வச்சுருங்க. ஒரு மணி நேரம் போல் இது அப்படியே ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே ப்ரஷ்ஷாலே திரும்ப லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்துட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க்காக இருந்த எல்லாமே போயிட்டு ஸோ நல்லா இருக்குது. என் கை வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி ஃபில்டரை வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் கிளியர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக அது எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃபில்ட்ரு வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் வந்து ஒரு லிக்விட் ஊற்றிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா நம்ம துணிகளில் இருக்க கரையை எடுக்கக்கூடிய அந்த ஆலா இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நான் இது கூட கொஞ்சம் ஒரு 4-5 சொட்டு இது கூட நான் போட்டிருக்கேன். இந்த ஃபில்ட்ரு மேலே நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நம்ம சேம் அதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இதில் 2 மெத்தட் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது ஈஸின்னு படுதோ ஸோ எந்த டிப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக பல் விளக்க யூஸ் பண்ணக்கூடிய எனி பேஸ்ட், எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதில் கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இதோட ஸ்டெப் வந்து முடியல. ஸோ இதை நம்ம அடுத்தது இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து தலை கொதிக்கிற இந்த சுடு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கிளியர் பண்ணின இந்த ஃபில்டரை வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை வந்து அந்த லிக்யூட் சேர்த்து நம்ம வந்து கிளியர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதோட எந்த ஒரு எஃபெக்டும் இதில் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ நம்ம இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுனால ஸோ இந்த ஃபில்டரில் எந்த கிருமி இருந்தாலுமே அதுவுமே வந்து போயிடும். ஸோ ரொம்பவே ஹைஜெனிக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வினிகர் அண்ட் லெமன் சேர்த்து பண்ணக்கூடியது. ஸோ அதை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும். இன்னும் நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் உங்களுக்கு ஃபில்டர். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கருப்பட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கருப்பட்டியை வந்து அப்படியே நம்ம வச்சோன்னாலுமே உருகி போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லேயே அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த சில்வர் ஃபாயிலிங் இருக்கா மாதிரி உள்ள பாக்ஸ்குள்ளே தான் இந்த கருப்பட்டியை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏர் சர்க்குலேஷன் இருக்கா மாதிரி இந்த பாக்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா அது உள்ளுக்குள்ளேயே இருந்து கொழன்னு அந்த தன்மை மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சில்வர் கவருக்குள்ளே போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து அது வந்து தூளாக ஆகிடும்.
இது போல் நம்ம வந்து இதை பொடிச்சு வச்சுக்கிறதுனால நம்ம வந்து ஒரு காஃபி டீக்கு எல்லாமே இது வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளார வந்து நான் இதை போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் வைக்கணும். அந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லைங்களா, நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருள் வந்து ரைஸ். ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஒரு கிளாத்தில் கட்டி போட போகிறோம். அதுவே நீங்கள் வெளியில் வைக்க போகிறீங்க, வெளியில் தான் வைக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அது கூட ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க, எறும்பு வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரைஸை வந்து நான் வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி ஸோ இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ஸ்பூன்லால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கறிப்பட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி இதை நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ நீங்கள் இதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இது ரொம்ப நாட்களுக்கு இருக்கணும், பிசு பிசுன்னு ஆகாமல் உருகாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரியே எவ்வளோ நாட்கள் ஆனாலுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் நான் வந்து அச்சி வெல்லம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பழங்களிலேயே சீக்கிரமாக கனிஞ்சு போகக்கூடியது வந்து வாழைப்பழம். ஸோ கனிஞ்சு போகாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நமக்கு வந்து ஃபுட் ஐட்டத்தோடு கிடைக்கக்கூடியது தான் இந்த அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பர். ஸோ இது மாதிரி கிடைக்கும் போது தூக்கிப்படாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பழங்கள் வந்து அந்த காம்பு பகுதியில் சுற்றி விட்டு இந்த வாழைப்பழத்தை வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாட்களுக்கு வாழைப்பழம் வந்து அந்த கனிஞ்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு பழம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பழங்கள் வந்து அதாவது இப்போ நான் வந்து ஆப்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ காயாக இருக்குது அப்படின்னாக்கா அதே மாதிரி கொய்யா அந்த மாதிரி ஒரு சில பழங்கள் மாம்பழம் அந்த மாதிரி பழங்கள் காயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழத்தை அது கூட சேர்த்து வச்சுருங்க. ஸோ சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மறுநாளைக்கு உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய பதத்தில் நீங்கள் காயாக வைத்த அந்த பழம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய பதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பழுத்து கிடைக்கும். ஸோ அதுபோல் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதோட காம்பு பகுதி கீழே இருக்க மாதிரி கவுத்து வைங்க. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு அந்த பழம் வந்து அழுகி போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட்குள்ளார உங்ககிட்ட ஆப்பிள் இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட உருளைக்கிழங்கு அது வந்து முளைஞ்சி போகாமல் வெள்ளை வெளியாக முளையும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் பச்சையாக நிறம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட எப்பயுமே ஆப்பிள் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஆப்பிள் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பூண்டு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணுங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு முளைய விடாது, ஸோ பச்சையாக மாற விடாது, ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிப்பில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வரக்கூடிய மழைக்காலங்களில் வந்து நமக்கு வந்து லைட்டரோட ப்ராப்ளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு லைட் எடுத்து அடிக்கும்போது அந்த லைட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகாது, டக்குன்னு பத்தாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வெயிலில் வைக்கணும் இந்த லைட்டரை. ஸோ வெயிலில் வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, மழை பெய்யுது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் லைட்டர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து அந்த ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்பளம் பொரிக்கும் போது நமக்கு வந்து அதில் வந்து எண்ணெய் வந்து அப்படியே கோத்துட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாம்போ ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து வடை எடுப்போம் இல்லையா, அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு அப்பளமாக நீங்கள் பொரிக்கும் போதே இதில் கோத்துக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆயில் கூட அதில் வந்து ஒட்டி இருக்காது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அப்பளத்துக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து லேட்டஸ்ட். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ஒரு எண்ணெய் கூட ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அந்த வானல்லே கலெக்ட் ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கூட. இந்த மாதிரி அப்பளத்தை வந்து கோத்து எடுக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
சில ஐட்டங்கள் வந்து நம்ம எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதை மீதியே ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருப்போம். ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம மறந்து போயிட்டோம்னா அப்படியே ஓப்பனில் இருந்து சவுத்து போயிடும், நமத்து போயிடும். அந்த மாதிரி போனதை வந்து நம்ம எப்படி திரும்ப பழைய கிறிஸ்பினஸ் வர வைக்கிறது, ஃப்ரெஷ் ஆக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரீசர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரில் கொண்டு போய் நீங்கள் 1 hour போல் வச்சுருங்க. உங்களுக்கு பழைய கிறிஸ்பினஸோட உங்களோட எந்த பொருள் சவுத்து போயிருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நான்ஸ்டிக் பேனில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஓரங்களில் வந்து எண்ணெய் வந்து சேர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் பீஸுக்கு. அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு ஸ்க்ரப் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்கு சேரும் போதே இந்த மாதிரி சால்ட் எடுத்துட்டு உங்கள் விரல்களால் அந்த எண்ணெய் பீஸுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அழகாக அந்த பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அந்த கொலண்டு இருக்கக்கூடிய அந்த பிசுக்குத்தன்மை ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய வந்து ரிக்வஸ்டட் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே நான் வந்து சீக்கிரமே 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் எப்பயுமே எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்